அன்புகணிய தோழர்களுக்கு வணக்கம். தோழர் வாஞ்சிநாதன் சாதி ரீதியாக நீதிபதி சுவாமிநாதன் செயல்படுறார் அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு புகார் எழுதினாரு. அது குறித்து சமூக வலைதளங்கள்ல காணொலி பகிரப்பட்டிருக்கு. அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சுவாமிநாதனுக்கு எதிராக வாஞ்சிநாதன் தோழர் புகார் அளிச்சதும், இவரை சம்மன் கொடுத்து வர வச்சு அவரோட வழக்கில் அவரே விசாரிச்சதும், அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கினதும், அதுக்கப்புறம் வெவ்வேறு அழுத்தங்கள் காரணமாக இன்னொரு அமர்வுக்கு மாற்றப்பட்டதோ பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்குது. இந்த நேரத்துல ஒரு கட்டுரையை நம்ம படிச்சோம். அது யார் எழுதுனாங்கன்னா சோ தர்மன். எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் தான், சிறப்பான எழுத்தாளர். அவர் சமீபத்தில் ஒரு கட்டுரையை நீதிபதி சுவாமிநாதனுக்கு ஆதரவாக எழுதியிருந்தார். துவக்கத்தில் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, முதல்ல நீதியை விசாரிக்கலாம், விமர்சனத்துக்குள்ளாக்கலாம். சொல்லப்படுகிற தீர்ப்புகளை நீங்க விமர்சிக்கலாம். ஆனா நீதிபதிகளை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் சொல்றதுல ஒரு வகையா லாஜிக்கா பார்த்தோம்னா கொஞ்சம் சிங்க் ஆகுது. ஆனா அவரு ஒரு உள்நோக்கத்தோட சொல்றதாக நமக்கு பட்டுச்சு. எப்ப பட்டுச்சு அப்படின்னா, ஏன் இந்த செய்தியை அவர் சொல்றாரு இப்படி விமர்சிக்க கூடாது அப்படின்னு. இப்போ பொதுவான நீதிபதிகளை சொல்லல, குறிப்பிட்டு சுவாமிநாதனை குறிப்பிட்டு அவர் ஒரு செய்தி எழுதுறார். ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தாராமா. அந்த நிகழ்வுல அதுக்கு முன்னாடி அவர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு தீர்ப்புல சோ தர்மன் எழுதின ஒரு கட்டுரையில இருந்து மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு சொன்னதாக இவர் சிலாகச்சி அந்த கட்டுரையில சொல்றார். இப்படி என்னோட எழுத்துக்களை மேற்கோள் காட்டி சுவாமிநாதன் தீர்ப்பு எழுதியிருக்காரு, அவ்வளவு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிகழ்வுக்கு சந்திச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்வு சந்திச்சுட்டு, நீங்க இப்படி தீர்ப்பு வழங்கியிருக்கீங்களே, அதை எழுதுனது நான் தான் தர்மன், சோ தர்மன் சொன்ன உடனே சுவாமிநாதன் அவர் கையை பிடிச்சுக்கிட்டு குலுக்கிட்டு அவரோட இருக்கையில பக்கத்துல அமர வச்சு, அவர் என்னென்னலாம் சாப்பிட்றாரோ இவருக்கும் போட வச்சு உணவு எல்லாத்தையும் கவனிச்சிருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, அவர் ஜாதி பார்த்திருந்தா என்ன அவர் பக்கத்துல உட்கார வச்சிருக்கலாமா, உட்கார வைக்கல இல்ல, அந்த நல்ல மனுஷன் அப்படின்னு இவர் சொல்றார். அதே போல ஸ்டெர்லைட் வழக்குலையும் சரி, மற்ற வழக்குகள்லையும் சரி, அவர் யாருக்கு ஆதரவாக நின்றாரு, நீ அப்படி சொல்லலாமா அப்படின்லாம் அவர் என்னென்னமோ வரிசை எழுதி இருக்கிறாரு. முழுக்க முழுக்க நீதியரசர் சுவாமிநாதனுக்கு ஜால்ரா அடிக்கிற வகையில தான் அந்த கட்டுரை முழுக்க இருந்திருக்கு. இது அவரோட கருத்து, அதுல பிரச்சனை இல்லை, அவர் தெரிவிச்சுட்டு போட்டோம். எப்படி சுவாமிநாதன் இருக்கக்கூடிய அந்த அந்த செயல்களுக்கு, அவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கோ, ஆதரவும் இருக்கத்தான் செய்யும். இரண்டு வகையான விஷயங்களும் இருக்கும். இப்ப நம்மளுக்கு சில கேள்விகள் எழுது. தோழர் வாஞ்சிநாதனின் குற்றச்சாட்டை உண்மையாக்குற வகையில பார்ப்பன மேடைகள்ல பிராமண குற்றவாளிகளை எப்படி நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிற வாக்குமூலத்தை நீதியரசர் நீதிபதி தர்மன் சொன்ன மாதிரி, எழுத்தாளர் தர்மன் சொன்ன மாதிரி, மக்கள் நீதிபதி சுவாமிநாதன் பேசின வீடியோ வைரலா பகிரப்பட்டிருக்கு. அப்படி அதுல என்ன சொல்றாரு, சனாதன முறைப்படி சிகை வைத்திருந்த, சிகைன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், குடிமையை தான் சொல்றாரு, ஸ்ட்ரைட்டா குடிமைன்னே சொல்லல. குடிமை வச்சிருந்த ஒரு நபர் பல பல மாதங்களாக, பல வருடங்களாக அவர் ஒரு குற்றவாளி போல, நான் தான் ஒரு சனாதன வைதிக தர்மத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் குற்றவாளியா இருந்துட முடியாது, சாட்சி கிடையாதாமா, எந்த வகையான ஐ விட்னஸும் கிடையாதாமா, சட்டத்துல இடமே இல்லையாமா, ஆனாலும் அவரை பார்த்த உடனே நம்மவா அப்படின்னு தெரிஞ்சதுனால இவர் குற்றம் செய்திருக்க மாட்டார் அப்படின்னு முடிவு செஞ்சதாக எங்க பேசுறாரு சுவாமிநாதன். அந்த வாஞ்சிநாதன் தோழர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, சாதி ரீதியாக இவர் தீர்ப்பு வழங்குகிறார், அணுகுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு. இந்த மேட்டர் இவர் எங்க சொல்றாரு, பிராமணிய மாநாடு, பிராமணர்கள் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருக்கிறாங்க, அங்க ஒரு மாநாடு நடக்குது, அந்த மேடையில இவர் பேசுறார். இதே போல ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு நீதியரசர் கிறிஸ்துவ மாநாட்டுல போய், நான் இப்படிதான் கிறிஸ்துவ சிலுவை போட்டு வந்திருந்தாரு, அவர் குற்றம் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்றதுனால எனக்கு தெரியும், ஏன்னா பைபிள் வச்சிருக்கிறதுனால அவர் குற்றம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவரை நான் விடுதலை பண்ணிட்டேன் அப்படின்னு பேசியிருந்தா அந்த நீதியரசரை இந்த சமூகம் சும்மா விட்டுருக்குமா? இன்னொரு இஸ்லாமிய சகோதரர், இவர் பட்டையும் கொட்டையுமா கோர்ட்டுக்கு போறாருல, உட்கார்றாருல, ஒரு குள்ளா போட்டுக்கிட்டு
நீதி அரசர்களுக்கான நீதிக்கான உடைய போட்டு உட்கார்ந்தாருன்னா இந்த சமூகமும் இந்த மதவெறி கூட்டங்களும் சும்மா விடுவாங்களா? வெட்ட வெளிச்சத்துல மக்கள் அறிகிற வகையில சனாதனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தனை வந்து நான் வந்து குற்றவாளி இல்லைன்னு நான் தீர்ப்பு வழங்க பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளை சாதி ரீதியாக தீர்ப்பு வழங்குறான்னு சொல்லாம வேற எப்படி தீர்ப்பு வழங்குறது? அவரே பேசுற வீடியோ வாஞ்சிநாதன் பேசினாரா? தோழர் எதனா அவர் மேல முன்பக்க ஏன்னா வரப்பு தகராளா? ஏன்னா குடுக்கல் வாங்கலா? அது என்ன சுவாமிநாதன் மேல மட்டும் வாஞ்சிநாதனுக்கு இவ்வளவு வன்மம் அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்க. சுவாமிநாதன் மேல தனிப்பட்ட ஒரு நபர் மேல அல்லது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக தோழர் வாஞ்சிநாதன் இதை வந்து செய்யறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உண்மையாகவே சுவாமிநாதன் பேசின நீதியரசர் சுவாமிநாதன் பேசின வீடியோக்கள் சமூக வலைதளங்களை புட்டி கிடக்கு. அதை பாருங்க. தோழர் வாஞ்சிநாதன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீதிபதி விமர்சிக்க கூடாதான், தீர்ப்பை வந்து விமர்சிக்கலாமா? என்னது? என்ன வகையான மனநிலை இது? என்னது இது? தீர்ப்பு வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னா எதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாகணும்ல. அதுல புரியவான்களா? அவனை கடவுள்களா? விமர்சனத்துக்கு உள்ளாக்கவே கூடாது, கேள்வியே கேட்க கூடாதுன்னா என்னது இது? கேள்விக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? நீதிபதியா அரசமைப்பா எது முதன்மையானது அப்படிங்கிற சிந்தனையும் புரிதலும் எழுத்தாளர் சோ தர்மன் வந்து புரிஞ்சுக்கணும், யோசிச்சு எழுதணும். அது என்னது? என்ன வகையான மனநிலை? அப்ப அரசமைப்பை விமர்சிக்கலாமா? அரசமைப்புல கை வைக்கலாமா? அரசமைப்புக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கலாமா? அது என்ன? பூணூல் போட்டுதான் காரணத்துக்காக குற்றவாளியில நம்ம ஒரு முடிவுக்கு ஒரு நீதியரசர் வராருன்னா அரசமைப்புல எந்த பிரிவிலையா சொல்லியிருக்கு பூணூல் போட்டவன் குற்றவாளி ஆக முடியாது அப்படின்னு? குடிமை வச்சிருந்தா குற்றவாளி இல்லைன்னு எந்த பிரிவுல எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்கு? அப்போ உண்மைக்கு முரணான மத ரீதியாக சாதி ரீதியாக ஒருத்தர் செயல்பட்டு இருக்கிறான்றது வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமா தெரியுது. தீர்ப்பை விமர்சிக்கலாமா? தீர்ப்பு வழங்கினவரை விமர்சிக்க கூடாதா? அது என்ன வகையில? குஜராத்ல நடந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மதவெறி ஆட்டத்தை ஆதரிச்சு தீர்ப்பு வழங்கின சனாதன நீதிபதிகளுக்கும் மதுரை கிளை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதனுக்கும் ஒரு வேறுபாடும் கிடையாதுங்கிறதா நம்மளோட நிலைப்பாடு, ஆணித்தனமான நிலைப்பாடு. இந்த 10 ஆண்டுகளுக்கு மேல பிஜேபி ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, மலைவாழ் பழங்குடிகளுக்கு எதிராக வந்திருக்க தீர்ப்புகளை எடுத்து பாருங்க. யாருக்கு ஆதரவாக யாருக்கு எதிராக இருந்துட்டு? இஸ்லாமியர்களுக்கு எதிராக தீர்ப்பு ஒண்ணு வழங்குறாங்க, இஸ்லாமியர்களை கொன்று வைத்த மதவெறி கூட்டங்களை விடுதலை செய்யப்படுறாங்க கருணையின் அடிப்படையில. எது? கொலை செஞ்சவன் கருணையானவன். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இஸ்லாமியர்கள் படுகொலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களை விடுதலை பண்ணும்போது இல்ல கருணையின் அடிப்படையில, அவங்க உணர்வின் அடிப்படையில அப்படிங்கிற தீர்ப்பு வருமா? அப்போ நீங்க வழங்குற தீர்ப்பு என்ன சொல்றது, ஒரு மதத்தின் அடிப்படையில இந்த மதத்துல இருந்து அவன் நல்லவன் அல்லது அவன் செய்யக்கூடிய சேவை வந்து சேவை அப்படிதான் இவங்க சொல்றாங்க. கரச்சேவை, பாபர் மசீதை போய் இடிக்கிறதுன்றது கரசேவை. அது வந்து வன்முறை கிடையாது, அது வந்து பாதிப்பு கிடையாது, ஆணவம் கிடையாது, ஒரு மதத்துக்கு எதிராகலாம் கிடையாது, கரசேவை. வார்த்தையை பாருங்க. சுவாமிநாதனுக்கு எதிராக வாஞ்சிநாதன் தோழர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அத்தனையும் உண்மை. இதுக்கு சொம்படிக்கக்கூடிய சோ தர்மன் போன்ற எழுத்தாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நாம ஒரு செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அரசமைப்பு தான் நமக்கான முதல் தலைவன். அந்த அரசமைப்பை சிதைக்கக்கூடிய வேதத்தை மேற்கோள் காட்டினா அது அரசமைப்புக்கு எதிரானது. அரசமைப்புக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இந்திய மக்களுக்கு எதிரானவர்கள். மக்கள் தான் பிரதானமானவர்கள். மக்கள் சக்தியை விட இங்க எதுவும். அப்ப அரசமைப்பு தான் முதன்மையானதா? அப்ப அது மாதிரி ஒண்ணும் கிடையாதா? இருக்கு. அது என்ன? மக்கள் சக்தி, மக்கள் தான். அப்ப அரசமைப்பு யாருக்கானது? மக்களுக்கானது.
மக்கள் எதை கடைபிடிக்கணும்? அரசமைப்பை கடைபிடிக்கணும். அப்ப அரசமைப்பும் மக்கள் சக்தியும் வேற வேற கிடையாது, ஒன்னா இருக்கிறது தான். அரசமைப்பின் அடிப்படையில நாங்கள் நெறியோட வாழுவோம். அப்போ நீ அரசமைப்புக்கு எதிராக நீ தீர்ப்பு வழங்குறன்னா அப்ப மக்கள் விரோத போக்கு தானே, மக்கள் விரோத தீர்ப்பு தானே. அப்ப மக்கள் விரோதமான சாதி ரீதியான மத ரீதியான தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருக்காரு தானே சுவாமிநாதன். அப்ப வாஞ்சிநாதன் தோல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல எங்க பிரச்சனை இருக்கு? அவர் என்ன தனிப்பட்ட முறையில் வன்மத்தை கடைபிடிச்சிட்டாரு? நேரில் கடவுளே வந்து மக்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னா, அல்லது ஒரு இந்த சாதியில நீ பிறந்துட்ட அதனால நீ குற்றவாளி கிடையாது அப்படின்னு வேதங்கள் அடிப்படையில் நான் சொல்றேன்னு சொன்னா, அந்த கடவுளையும் செருப்பால் அடிப்பது தான் நம்மளோட கடமை.